இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஐ கிவ் யூ சிம்பிள் லாஜிக். இன்னைக்கு 90% ஆஃப் இந்தியாஸ் சிட்டிசன்ஸ் ஆர் ஜஸ்ட் ஒன் ஹாஸ்பிட்டலைசேஷன் அவே வென் இட் கம்ஸ் டு பேங்க்ரப்சி. ஐ ஜஸ்ட் கிவ் யூ அ பெர்ஸ்பெக்டிவ். இன்றைக்கி வந்து ஐசியூவில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் வாடகை கிட்டத்தட்ட 1 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா. ஹார்ட் சர்ஜரி பண்ணணுமா இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 18லேருந்து 20 லட்ச ரூபா. ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணுமா க்ளோஸ் டு அரௌண்ட் 3 lakhs. ஒரு சின்ன எக்ஸ்ரே எடுக்கணுமா 150 ரூபா இருந்த விஷயம் இன்றைக்கி 500-600 ரூபா. 2018 இதே ஹார்ட் சர்ஜரி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி இன் த ரேஞ்ச் ஆஃப் அரௌண்ட் 1.5 to 3 lakhs. தி வே மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் இஸ் இன்க்ரீசிங் year இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 14-15%. மெனி ஆஃப் அஸ் நம்ம பண்ணுற ஒரே தப்பு என்ன அப்படின்னா இன்றைக்கி வீக்கெண்ட் டின்னருக்கு நம்ம செலவு பண்ணுறதுக்கு 2000-3000 ரூபா செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். பட் when it comes to ஹெல்த் பாலிசி ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆனால் there could be times இதை நீங்கள் இன்னைக்கு யோசிக்கல அப்படின்னா அட் சம் பாயிண்ட் இன் டைம் இன் லைஃப் when you are about 50+ or 60+, நீங்கள் பண்ண தவறு உங்களோட என்டையர் ஃபினான்ஷியல் சேவிங்ஸை ஸ்வைப் அவே பண்ணிவிடுவோம். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அண்ட் பிளான் யுவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபார் யுவர் என்டையர் ஃபேமிலி அண்ட் பி சேஃப். உங்க பர்சனல் ஃபினான்ஸை பெட்டரா இருக்குமா? ப்ளீஸ் கெட் இன் டச் வித் அஸ்.